ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ஸில் பார்த்தோம் எப்படி பாத்திரம் எல்லாம் எந்த மாதிரி செட்டாக வச்சுட்டு மூடி இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு எல்லாம் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு கிச்சனில் பாத்திரம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கிளாஸ் வேர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நமக்கு ஈஸியாகவும் முடியும் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிச்சனில் ரொம்ப அப்படியே டெக்கரேட்டிவாலாம் நமக்கு வச்சுக்க முடியாது, வச்சுக்க அவசியமும் இல்லை. அதே டைமில் இந்த மளிகை சாமானம் ப்ரொவிஷன்ஸ் நம்ம எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எத்தனை வாங்கி எத்தனை வச்சுருந்தா நமக்கு பேசிக் லைஃப் எவ்ரிடே லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும்னு இன்றைக்கி காட்டுறேன் நான். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட அனுபவம். இதுலேருந்து சரியாச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா தட்ஸ் குட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் வெஜிடேரியன் குக்கிங், சவுத் இந்தியன் குக்கிங் தான் மோஸ்ட்லி நான் பண்ணுறது. ஸோ அதில் வேண்டிய சாமானம் உளுத்தம்பருப்பு, இது துவரம்பருப்பு, இது கடலைப்பருப்பு, இது பாசிப்பருப்பு. ஸோ இந்த 4 ஐட்டம் 4 பருப்பு நம்மளோட ஒரு மாதிரி ஒரு பேஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பருப்பு வேணும். பருப்பு பொடி இதெல்லாம் நம்ம சாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது வேணும், தாளிக்கிறதுக்கும் இது வேணும், இட்லி தோசைக்கும் வேணும். ஸோ ஒரு பேசிக் 4 தால்ஸ் இன் சவுத் இந்தியன் குக்கிங் இதுதான். இதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா மேபி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, பட் நான் யூஸ் பண்ணது இதெல்லாம் தான். ஸோ சாம்பாருக்கு அப்புறம் நம்ம இந்த பருப்பு பொடி தொகையல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த தால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த பருப்பு தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு கடைசியில் யூஸ் பண்ணத அந்த ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்கறதுனால அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த 4 பருப்பும் எத்தனை வாங்கலாம் அப்படின்னா ஒரு 1 kg to 1.5 kg வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா கிளாஸ் ஜார்ஸில் இல்லைன்னா ஃபுட் கிரேட் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப அவசியமாக நம்ம கிச்சனில் இருக்கணும். முன்னெல்லாம் இந்த தால்ஸை நம்ம ஆர்டினரி ஷாப்ஸில் போய் வாங்குவோம், டியூசிஎஸ் இது அந்த மாதிரி. இப்போ நல்லா சூப்பர் மார்க்கெட்டில் க்ளீனாக பேக் பண்ணி வருது. வாங்கி இந்த மாதிரி ஜார்லேயோ போட்டு சேஃபாக வச்சுக்கணும். இந்த பருப்பு வகைகள்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு இந்த கடலை இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது டயட்டில், டெய்லி டயட்டில் ரொம்ப முக்கியம். நமக்கு லார்ஜ் வெரைட்டிஸ் ஆஃப் கடலை ஆல்சோ அவைலபிள் சவுத் இந்தியாவில், எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. பட் நம்ம சவுத் இந்தியன் டயட்டுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் என்னென்னா இது நிலக்கடலை, ஸோ பீனட்ஸ் இது ரொம்ப பாப்புலர். பிகாஸ் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். வெல்லம் போட்டு கடலை உருண்டை பிடிக்கலாம், இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி மசாலா கடலை பண்ணால் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைகள் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொடுத்தேன்னா ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக். இது பொட்டுக்கடலை முழு பொட்டுக்கடலை ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிகாஸ் இது தேங்காய் சட்னியில் எல்லா இடத்துலையுமே தேங்காய் சட்னியில் இது ஒரு மேஜர் இன்க்ரீடியண்ட். நம்ம வீட்டில் பண்ணுறத நம்ம இதை கொஞ்சம் கூட ஜாஸ்தி போட்டு தேங்காய் சட்னி பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை லட்டுவும் பிடிக்கலாம் இதில் ஃப்ரை பண்ணி. இது சன்னா மசாலா, ஒயிட் சன்னா. இதுலேயும் சுண்டல் எல்லாம் பண்ணலாம். பட் இது என்னென்னா நீங்கள் ஊற போட்டேன்னா ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணியை சேஞ்ச் பண்ணோம். பிகாஸ் அது இல்லைன்னா இட்ஸ் நாட் குட். தண்ணியை சேஞ்ச் பண்ணி க்ளீன் வாட்டரில் சோக் பண்ணி சன்னா மசாலா பண்ணலாம், சுண்டல் பண்ணலாம், அப்புறம் மிக்சர்லலாம் போடலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கருப்பு உளுந்து, தோல் இருக்கிற உளுந்து, அடைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மாக்கி தால் சப்பாத்திக்கு பண்ணலாம். ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன். அண்ட் நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நம்ம எப்போவுமே ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணேன்னா ரொம்ப நல்லது. இதுவும் அதே மாதிரி தான் ஒயிட் பீன்ஸ்.
இதையும் சோக் பண்ணி தண்ணியை 3-4 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணி க்ளீன் வாட்டரில் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு கூட்டில் இதில் எல்லாத்துலேயுமே போடலாம், இல்லைன்னா தனி கூட்டாகவும் பண்ணலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி கூட்டெல்லாம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சுண்டலுக்கும் நல்லாயிருக்கும். என்ன வெரைட்டிஸ் வேணால் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் பண்ணலாம். அதே மாதிரி ராஜ்மாவும் ரெட் ராஜ்மாவும் சோக் பண்ணி தண்ணியை சேஞ்ச் பண்ணி நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் மசாலாலாம் போட்டு நல்ல கூட்டு மாதிரி பண்ணால் சப்பாத்திக்கு ஈவன் ரைஸுக்கு ஹாட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் நம்ம யூஸில் வந்து எள்ளு, செசமி சீட்ஸ், ஒயிட் எள்ளு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஆக்சுவலி. பட் இதில் நம்ம பொடி பண்ணி இந்த கத்திரிக்காய் கறியில் இதிலெல்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கருப்பு எள்ளு, ஸோ அதுவும் ரொம்ப நல்லது. இந்த இதுக்கு எல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் வந்து கொழுக்கட்டை எல்லாம் பண்ணத இந்த மாதிரி எள்ளு இதெல்லாம் பொடிச்சு போட்டு தேங்காயோட போட்டு சேர்த்தா ரொம்ப நல்லது. அண்டு நம்ம தோசை மிளகா அப்படி இருக்கே இட்லி பொடி, அதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குற ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து எள்ளு தான். என்ன மிளகா வத்தல் பெருங்காயம் பருப்பு எல்லாம் ஆட் பண்ணால் கடைசியில் அந்த எள்ளை ஒரு சுற்றினா தான் அந்த ஃபைனல் டேஸ்ட் இட்லி பொடி வருது எள்ளுனால தான். ஸோ இது வந்து கொள்ளு ஹார்ஸ் கிராம், இது நல்லா யூஸ் பண்ணலாம். இதை நல்லா வறுத்து ரசத்தில் போடலாம் பொடிச்சு, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொள்ளு பொடி ரொம்ப நல்லது, ஆர்த்ரைட்டிக் பெயின்ஸ்க்கு, வலிக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. நிறைய பேர் இதை வாங்குறது இல்லையா இல்லை யூஸ் பண்ணுறால தெரியல. பட் நாங்கள் டெய்லி ஆல்மோஸ்ட் இதை யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நல்லா அலம்பி களைஞ்சி ஊற வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி அந்த சாறு எடுத்து ரசத்தில் சூப்பில் போட்டால் ரொம்ப நல்லது. நம்ம வெஜிடேரியன் டயட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி திங்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் கான்ஷியஸாக. ஸோ வெறும் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவசரமாக சமைச்சிட்டு போயிட்டோன்னா இதெல்லாம் விட்டு போயிடும். விட்டு போகாதக்கு இதெல்லாத்தையும் நல்லா இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம மாவு வகைகளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு ரொம்ப காமன் இது. பிகாஸ் நம்ம இந்த ஸ்நாக்ஸு மிக்ஸ்சர் எல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அரிசி மாவு வேணும். அப்புறம் வந்து சில குக்கிங்கில் வந்து இது பண்ணுறதுக்கு தட் இஸ் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொழுப்பு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அரிசி மாவை கரைச்சி விட்டு எல்லாம் பண்ணுவோம். இது வந்து கடலை மாவு. கடலை மாவு நமக்கு நிறைய நம்ம சவுத் இந்தியன் ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை மாவு தான் வேணும். இது மிக்ஸ்சர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து முத்துசரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுவோம். அதை தவிர லட்டுக்கு இதுக்கெல்லாம் கடலை மாவு தான். ஸோ கடலை மாவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்கில். இது வந்து கோதுமை மாவு. கோதுமை மாவு சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. இது ராகி. இது எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ராகி, பிளெயின் ராகி பவுடர். இங்கே ராகி நல்லா கிடைக்கும். ஸோ சிலப்போ வந்து இந்த வில்லேஜஸ் எல்லாம் கொடுத்தான்னா அதை வாங்கி நாங்கள் களைஞ்சி உணர்த்தி அதை பவுடர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நாங்களே ஆற்றுல வச்சுப்போம். இல்லைனாலும் இங்கே ரொம்ப க்ளீனாக கிடைக்கும் ராகி பவுடர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதான் யூஸ் பண்ணுவோம். ராகி ரொட்டி பண்ணலாம், ராகி அடை பண்ணலாம், நிறைய ராகி ஐட்டம்ஸ் பண்ணால் ஒரு மில்லட் நமக்கு இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்கும். அண்டு இண்டிஜினஸ் மெட்டீரியல், தட் இஸ் இந்த வில்லேஜ்லேயே வளர்கிற மெட்டீரியல் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது, எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணலாம். இது மைதா. மைதா வந்து ரொம்ப ரேர் யூஸ். சிலதுக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற இதில் நாங்கள் யூஸ் பண்ணுவோமே தவிர காமனாக மைதாவை ஜாஸ்தி யூஸ் பண்ணதில்ல. ஏதாவது ஒரு ஸ்நாக்கு இது வேணும்னா. இன்னொன்று அரிசியை ஊற வச்சு அரிசி மாவு கோலம் போடுவோமே, அதில் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணால் கோலம் நல்லா க்ளீனாக ஒயிட்டாக வரும். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாவு வகைகள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல். சில குவிக் டிஃபன்ஸு ஸ்நாக்ஸு ஈவினிங் யாராவது திடீர்னு வந்தானா குவிக்காக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த சேமியா ரொம்ப வெர்சடைல் ப்ராடக்ட். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் பண்ணலாம், காரமாக உப்புமா பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், பாயசம் பண்ணலாம். யாராவது குவிக்காக வந்தானா, இல்லைன்னா நம்ம யாரையா கூப்பிட்டோன்னா, இல்லாட்டா நம்ம வீட்டுக்கே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ரவை அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன வேணால் பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம், அப்புறம் வந்து ரவா லட்டு பண்ணலாம்,
அண்டு பாயசம் பண்ணலாம். ரொம்ப வெர்சடைல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். இது 4மே அந்த அவில், சேமியா, ரவை அண்ட் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி மோஸ்ட்லி நான் வந்து வத்தலுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப இந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன். இல்லை, ஃபுல் ஸ்டார்ச். ஸோ அதில் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் கிடையாது, பட் நிறைய இதுக்கு இது வேண்டியது. சில காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் they add spice to the food. அதாவது நம்ம இந்த ரசத்தில் இல்லைன்னா சூப்பில் எல்லாம் அதை கொஞ்சம் தட்டி போட்டு கொஞ்சம் உடச்சி போட்டு எல்லாம் பண்ணால் அந்த ஃபைனல் டேஸ்ட் அண்ட் இது அண்ட் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போது மேத்தி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வயிறு ஏதாவது அப்செட்டாக இருந்ததுன்னா இதை மோரில் ஊற போட்டு ஓவர் நைட் காத்தால சாப்பிட்டேன்னா உடனே வயிறு அப்செட் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதை தவிர நம்ம இந்த வெத்தை குழம்புக்கு, அப்புறம் குழம்புக்கு, கறிக்கு எல்லாமே இந்த மேத்தி வந்து கஞ்சிக்கு கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஜீரா பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி 2 தட்டு தட்டி விட்டு மிளகோட போட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு, எஸ்பெஷலி ஃபார் டைஜஷன். இது ஆற்றுலேயே காய்ச்ச பெப்பர், எங்களுக்கு வீட்லேயே பெப்பர் வருது. இதுவும் வந்து பவுடர் பண்ணாதக்கு நீங்கள் அப்பப்போ தட்டி போட்டால் பெப்பர் இஸ் அ வெரி குட். நேசல் கோல்டுக்கு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பெப்பர் அண்ட் ஜீரா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது தனியா, நம்ம சாம்பார் பவுடருக்கு, அரைச்சி விட்ட சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தனியா நிறைய யூஸ் பண்ணுவோம். உப்பு அஃப்கோர்ஸ் டெய்லி இன்க்ரீடியண்ட், மஸ்டர்ட் தாளிக்கிறதுக்கு, மிளகா வத்தல், புளி. ஸோ இந்த காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி மினிமம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வாங்கினாலும் பரவாயில்ல, கெட்டு போகாது. பட் அதுக்கு கம்மியாக வாங்கி வச்சுக்கிறது இட்ஸ் நாட் ஸோ குட். இந்த ஸ்பைஸ் ஐட்டம்ஸில் ஒரு செட்டு வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, லவங்கம், பட்டை அண்டு ஓமம் அண்ட் சோம்பு, சுக்கு. இது வந்து கலோஞ்சி சீட்ஸ், ஆனியன் சீட்ஸ். இது நான் டொமேட்டோ ப்ரிசர்வுக்கு நிறைய யூஸ் பண்ணுவேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமும் வந்து நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெஜிடபிள் புலாவில் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இது வந்து பேலன்ஸ் பண்ணும் மீலை. ஸோ இதெல்லாமும் வந்து ஒரு 200 to 250 கிராம்ஸ் நீங்கள் ஈஸியாக வாங்கி வச்சுக்கலாம். அண்டு வத்தல் இல்லாக்கி சாப்பாடே கிடையாது. ஸோ எல்லா வத்தலும் வெரைட்டியாக வாங்கி வச்சு அதை நெய்யில் பொரித்து சும்மா சாத்தோடையும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெத்த குழம்புல போடலாம், இல்லைன்னா சாம்பாரில் போடலாம், இல்லைன்னா பொடி பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த வெங்காய பொடின்னு நான் ஒரு ரெசிபி போட்டிருந்தேன், அதில் வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணது தான். இது மணத்தக்காளி வத்தல். ஸோ எல்லாமே ஆற்றுல காய்ச்சி நாங்கள் காய வச்சது. கொத்தவரங்காய் வத்தல், பாவக்காய் வத்தல் அண்ட் இது வந்து வேப்பம்பூ. வேப்பம்பூ வந்து ரஸில் கடைசியில் நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் சூப்பில் கூட போடலாம். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு மாதிரி டைஜஷன், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்துக்குமே நம்மளோட ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டு ரைஸு. ஸோ நாங்கள் வாங்கிறது வந்து சோனா மசூரி பச்சரிசி. நன்னா இருக்கும், ஒரு மாதிரி பூ போல் வெந்து நன்னா வரும். அண்டு புழுங்கலரிசி இட்லி ரைஸ். அதை தவிர இந்த மாதிரி வடாமும் இந்த ரைஸில் போட்டு பண்ணி வச்சுப்போம் வருஷத்துக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாங்கள் வாங்குறது 5 கிலோ அந்த மாதிரி, வத்தல் எல்லாமும் ஒரு 7 கிலோ அந்த மாதிரி போட்டு வச்சுடுவோம். ஸோ உங்கள் சௌரிய பிரகாரம் நீங்கள் உங்கள் ரைஸு என்ன குவான்டிட்டி வேணுமோ வச்சுக்கோங்க. அண்டு எப்போவுமே ஒரு காலி டப்பா இருக்கணும் இந்த வத்தல்லாம் பொரிச்சு போடுறதுக்கு. இதுதான் இந்த ரைஸ் வெரைட்டிஸ். அண்டு நம்ம சாப்பாட்டில் வந்து ஊறுகாய் இல்லாதக்கே சரியாகாது. ஸோ ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு பிபி இருக்குது, சாப்பிட முடியாதுங்கிற இதில் ஆற்றுலேயே வீட்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி உப்போடு அப்பப்போ கூட பண்ணிக்கலாம் ஏதாவது. பட் ஊறுகாய் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இட்ஸ் அ ப்ரோபயோட்டிக். எனி ஃபர்மெண்டட் ப்ராடக்ட் ப்ரோபயோட்டிக். நம்ம கேர்டு இது எல்லாம் நேச்சுரலி ஃபர்மெண்டிங் ப்ராடக்ட்ஸ், இட்ஸ் அ ப்ரோபயோட்டிக். இதெல்லாம் நாங்கள் ஆற்றுலேயே தயார் பண்ணுறது சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், நாங்களும் சாப்பிடுவோம். ஸோ இந்த மஞ்சப்பொடியும் வந்து ஆற்றுலேயே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இது என்னென்னா ஒரு 7 months ஆகும் வரத்துக்கு. ஸோ இந்த பொங்கல் டைமில் அதை எடுத்து கொடுப்பா. அதை வந்து ஒரு ப்ராசஸ் உண்டு, இதில் தோலெல்லாம் நீக்கி அலம்பி அதை பிளான்ச் பண்ணி காய வச்சு பொடிச்சு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 200 கிராம்ஸ் வச்சுட்டு பாக்கியெல்லாம் சேல் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் மிளகா பொடியும், இதெல்லாம் ஊறுகாய். ஸோ எண்ணெயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட். கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்குது இப்போது. பட் ரொம்ப ஆயிலி ஃபுட்டெல்லாம் நம்ம ஜாஸ்தி பண்ணதில்லை. தாளிக்கிறதுக்கு இதுக்கு தான், ப்ளஸ் ஸ்நாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்.
இது வந்து செக்கில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் இங்கேயே லோக்கலாக, ப்ளஸ் அண்ட் ட்ராப் செசமி அண்ட் கேஸ்டர் ஆயில். அண்டு நட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய இந்த கஞ்சிக்கும் போட்டு போனாங்க, ப்ளஸ் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணினா போடுவோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சீட், சன்ஃப்ளவர் சீட், மெலன் சீட், பம்கின் சீட், பாதாம், வால்நட் அண்ட் கேஷ்யூ, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப பேலன்ஸ்டு டயட் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம ஒரு நாளும் ஆரம்பமே காஃபி டீயில் தான் ஆரம்பிக்கிறது. அட்லீஸ்ட் எனக்கு வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி, டீ பேக்கெட்ஸு அண்டு அதுக்கு வந்து சுகர் போட்டுக்கிறவா போட்டு காட்டுவா, ஓகே, இட்ஸ் ஓகே. இது வந்து வெல்லம் ஜாகரி நாங்கள் நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டுருப்பேன் நான் எப்போவுமே. ரொம்ப நாளைக்கு நிற்கும், ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே நேச்சுரல் ஜாகரி கொஞ்சம் இந்த குச்சி கல் எல்லாம் இருக்கும். ஸோ பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நைட் எவ்ரிடே நைட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு தான் நாங்கள் படுத்துப்போம். ஸோ ஹார்லிக்ஸு, டீ வெரைட்டிஸ், காஃபி வெரைட்டிஸ், இதெல்லாம் வந்து டேக்ஸ் லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் டு த டே. ஆக்சுவலி வெஜிடேரியன் டயட்டில் எனி மீல் அது வந்து கண்டிப்பாக அந்த தயிர் சாதம் இருக்கும். ஸோ நாங்கள் வாங்கிறது வந்து ஃப்ரெஷ் கவுஸ் மில்க். இது எப்படின்னா, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவாளே மாடு வச்சுருக்கான். அவள் இங்கேயே பிறந்து வளர்ந்து 7 தலைமுறையாக இருக்கிறவா. அவளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாம் தெரியும். மாடை நல்லா கிரேஸ் பண்ண விட்டுவிட்டு நேச்சுரலி கிரேசிங் கவுஸ் இங்கே. அதுலேருந்து டெய்லி நான் 1 லிட்டர் வாங்குகிறேன். அதை வந்து தயிராக துவைப்போம். தயிர்லேருந்து ஆடை எடுத்து வெண்ணெய், ஆற்றுல எடுத்த வெண்ணெயை காய்ச்சி நெய். ஸோ இந்த ப்ராசஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த பட்டர் கிடச்சிடும். அதை காய்ச்சினா நெய் ஆகிடும். ஸோ இங்கே நல்ல பால் கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து வீட்லேயே அவள் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஜஸ்ட்டு பக்கத்து வீடு. அண்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அவள்கிட்டேருந்து வாங்கி இந்த மாதிரி ஃப்ரெஷ் தயிர் இது பண்ணுறதுக்கு. நீங்களும் ஆற்றுல வந்து வெண்ணெய் எடுக்க முடிஞ்சுன்னா வெண்ணெய் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் ப்ரெட்டோடெல்லாம் கொடுத்தா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது. காய்ச்சினா நெய்யும் ஆச்சு. வேணா எக்ஸ்ட்ரா நெய் ஏதாவது பட்சணம் பண்ணோன்னா வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கம்ப்ளீட் பார்ட் ஆஃப் மீல். அண்ட் நிறைய பேர் நெய்யே சாப்பிட்றதில்ல இப்போ. அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் குட். நெய் சாப்பிட்ணும். நெய் வில் லியூப்ரிகேட் த த்ரோட், ஆட் டு டைஜஷன். ரொம்ப நல்லது நெய் உடம்புக்கு. ஸோ எல்லாருமே நெய் நல்லா கொஞ்சம் உருக்கி சாத்தோட போட்டுண்டோ சப்பாத்தியோட போட்டுண்டோ கண்டிப்பாக சாப்பிடுங்கோ. ஈவன் தாளித்து கொட்டுறத கூட கொஞ்சம் நெய்யை விட்டு கடைசியில் தாளித்து கொட்டினா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு முக்கியமாக என்ன வாங்கினாலும் என்ன இது பண்ணாலும் ஆல் தட் வி வாண்ட் இஸ் குட் ஹெல்த். ஆரோக்கியமாக இருக்கணும் தான் எல்லாருக்குமே ஆசை. அந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் சேனலுக்கு அண்ட் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.